ஸ்ரீமத்கோதாயை நமः. மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரீர். சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்தகன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதுமதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பிரதருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் ஒரு விரதம் காத்தியாயி நோம்பும் பார்த்தோம். இங்கே மார்கழி திங்கள்னு ஆரம்பித்து 30 பாசரத்துக்கும் 30 நாளுக்கும் ஒரு நோன்பை நூக்கிறா தாயார். தான் இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூரியே கோகுலமாக பாவிக்கிறாள். அங்கே முக்குளம்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தையே யமுனா நதிக்கரையாக பாவிக்கிறாள். அந்த தடாகத்துக்கு மேல் வசதியான வடபெருந்த கோவிலுடைய மதில் சுவர்களோடு சேர்ந்த வசதியான கோவில் ஒன்று உள்ளது. அதுவே நந்தகோபன் அரண்மனையாக பாவித்து தன்னுடைய கிருஷ்ண பக்தியை தன்னொத்த சிறுமிகளால் அத்தனை பேரையும் அழிச்சுண்டு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். இதுக்கு பொதுவாக ஆரம்பிக்கச்சே நம்மெல்லாம் பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நல்ல நேரம், முகூர்த்தம் அப்படின்னு நல்ல நாள் அப்படின்னு குறிக்கிறதெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. அதுதான் இங்கே வசதியாக ஒரு நல்ல நாளை குறிக்கிறார். என்ன நல்ல நாள்? பொதுவாக மார்கழி மாதம் பீடை மாதம் சொல்லுவாங்கலாம். பீடு உடைய மாதம் என்னென்னா நல்லதை முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னா தையொரு திங்கள் வசதியாக தை மாதம் வரப்போகிறது. தைத்திங்கள் வரும்போது என்னென்னா அதுக்கு மார்கழி மாதம் கடைசியிலேருந்து இந்த பயிர்களுக்கெல்லாம் நீர் வருதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவான், நிறையா விடாமல். அந்த பயிர் அப்போ தான் நன்னா முளைகட்டி மேலே வந்து தலை சாஞ்சு நிற்கும் நெற்பயிர். அதை அறுவடை பண்ணுற சமயம் இது. அதுக்கு முன் மாதம் இது. அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பயிரை. அது மாதிரி நமக்கு பொழுது புலரப்போகுது. எப்பொழுது பொழுது புலரப்போகுதுன்னா தேவர்களுக்கு பொழுது புலரப்போகுது. அந்த உத்தராயண புண்ணியகாலம் தேவர்களுக்கு பகல் பொழுது, தட்சிணாயன புண்ணியகாலம் இராப்பொழுது. அதனால் இராப்பொழுது 6 மாத காலம், பகல் பொழுது 6 மாத காலம். ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். நம்மளுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். அதனால் அது நல்ல நாளாக பார்க்கணுன்னு தான் பொழுது புலறதுக்கு பும்மாலை பொழுதில் காரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாள். பின் மாலை பொழுது அது என்னென்னா சூரியன் உதிப்பதற்கு முன் உள்ள ஒரு ஜாமம் 3லேருந்து 6 மணி வரை, அது முதல் ஜாமம். அந்த ஜாமம் ரொம்ப வசதி. அப்போ 4 நட்சத்திரம் நேரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். வசதியான முகூர்த்த வேலை அது, எல்லா காரியம் பண்ணுவாள். அதை தான் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கா வசதியாக. நமக்கு தனுர்மாசமாக இதை தேர்ந்தெடுத்திருக்கா தாயார். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் ஒரு பௌர்ணமி திருநாள். வசதியாக நன்னா வெளிச்சம் தெரியணும். என்றைக்குமே நீராட போகணும், வழி வேணும். வழி தெரியணுன்னா வெளிச்சம் வேணும். அந்த காலத்திலலாம் எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. அதனால் வழி தெரியணுன்னா பௌர்ணமியில் போனோன்னா காலங்காத்தால் வெளிச்சம் இருக்கும். பௌர்ணமியில் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழீர். வசதியான நேரிழையீர், வசதியான ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுன்னு இருக்கா. ராக்குடி, மூக்குத்தி, அந்த புல்லாக்கு, வரிசையாக என்னென்ன மாட்டல் அப்படிலாம் சொல்லின்னு இருப்பாள். இதெல்லாம் இளங்கன்னியர் கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணங்கள். அதெல்லாம் போட்டுட்டா என்னென்னா வகுடு, நேர் வகுடாக இருக்கணும் இந்த தலையில். அது 2 பக்கம் அப்படி பிரித்து பின்னாடி 3 பிரிவாக பிரித்து இந்த பின்னலை போட்டு எடுக்கணும். அப்பொழுது தான் வசதியாக நம்ம எதிர்காலம் நன்றாக இருக்கும். இதுக்கு தான் தலை. புருஷாளுக்குமே உண்டு. பிராமண க்ஷத்ரிய வைசிய 3 பேருமே குடுமி வச்சுருந்தா. பிற்காலத்தில் தான் அது இன்னும் பிராமணான் வந்து நின்றது கிடையாது. முக்குலத்தோருக்குமே உண்டு. அதனால் எல்லாருக்குமே அவாவா இடத்துக்கு தகுந்த மாதிரி வசதியான அவளுக்கு ஒரு சுவாசம் உண்டு. அதனால் அவாவா என்ன வழியில் வராலோ அதை நம்ம கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். நாம் நினைத்து இந்த கூட்டுக்குள் நுழையவில்லை. அதனால் நம்மளோட வழக்கத்தை நம்ம காப்பாற்றணும். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரீர். சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். இந்த தாயார் என்ன சொல்கிறேன்னா வசதியாக சொல்கிறேன். அந்த செல்வச் சிறுமீர்கள் அவள் என்னென்னா செல்வம் பால் பெறுகிறது. அதனால் சமர்த்தியாக இருக்குது. எல்லாமே சமர்த்தியாக இருக்கிறதுனால குழந்தைகள் குதூகலமாக இருக்குது. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இந்த நந்தகோபன் குமரன் கிருஷ்ணன் பிறந்தவன கொடுந்தொழிலன் ஆகிட்டான். என்னென்னா அது எப்படி ராட்சசர்கள் வரான்னு தெரியல. காகமாக வரா,
இல்லாட்டி கண்ணுக்குட்டியாக வரா, இல்லை விளாம்பழமாக வரா. அதனால் அவனுக்கு பயமாக இருக்குது. அதனால் வேலை எடுத்து என்ன பண்ணுறான்னா எறும்பை கூட உள்ளுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே விடுறது இல்லையா, அப்படி பாதுகாக்கிறான் எம்பெருமான். கார்மேனே செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். எம்பெருமானோட திருமுகம் கதிர்மதியம், சூரியனைப் போலவும் உள்ளது, சந்திரனைப் போலவும் உள்ளது. இரண்டும் வேண்டும் நமக்கு. இரண்டும் இருந்தால் தான் பகல் பொழுதும் வேண்டும், ராப்பொழுதும் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இருக்க முடியும். நாராயணனே நமக்கே பிறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். அப்பேற்பட்டதான நாராயணன் அஷ்டாட்சரம் என்பதான முதல் மந்திரத்தை நமக்கு இந்த பாசுரம் மூலமாக காமிச்சு கொடுக்குறார். பலஸ்ருதி எப்போதுமே கவிஞர்கள் கடைசி பாட்டில் தான் காமிச்சு தருவார். இங்கே முதல் பாட்டிலேயே பலஸ்ருதியை கொடுத்துருக்கார். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த நாராயணன் உபாசனை பண்ணால் எனக்குன்னா நமக்கு கட்டாயம் விடியல் உண்டு, மோட்சம் உண்டு என்பதான இந்த பாசுரத்தின் மூலமாக முதல்ல நம்பிக்கை கொடுத்து மேற்கொண்டு விரதத்துக்காக அழைத்து கொண்டு செல்கிறார். நாராயண நாராயண நாராயண.